தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிவக சிந்தாமணியில வந்து 2வது பகுதி வந்து பார்க்குறோங்க. நேத்து வந்து சிவக சிந்தாமணி பார்த்திருப்பீங்க இல்லையா? சிவக சிந்தாமணியில நேத்து என்ன பார்த்தீங்க? அடிப்படை தகவல்கள் பார்த்தோம். இல்லையா? இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, சிவக சிந்தாமணியில பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சீவகன், சிந்தாமணி இந்த கதைகள்லாம் பார்த்திருப்பீங்க. மணநூல், காமநூல், முக்தி நூல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. தமிழுடைய முதல் விருத்த காப்பியமா இருக்கக்கூடியது. வந்து திருத்தக்க தேவர் எழுதுறாரு இல்லையா? இதுல வந்து என்ன பார்க்குறோம்னா, நம்ம பார்க்க போறது இன்னைக்கு சிவசிந்தாமணி பத்தி தான் பார்ப்போம். இதுல என்ன பார்க்குறோம்னா, ஏமாங்கத நாட்டுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம். என்னங்க? ஏமாங்கத நாட்டுடைய சிறப்பு. ஏமாங்கத நாடு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? சீவகனோட தந்தையான சச்சந்தன் ஆட்சி செஞ்சார் இல்லையா அந்த நாடு. அந்த நாடோட சிறப்பு எப்படி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பொதுவா இந்த நூல்ல பார்த்தீங்க அப்படின்னா 13 இளம்பகங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? 13 இளம்பகம் இருக்குல்லங்க. இதுல நாமகள் இளம்பகம் அப்படின்னு இருக்கும். முக்கியமான சில இளம்பகங்கள் டீடைல். நாமகள் இளம்பகம், மணமகள் இளம்பகம், பூமகள் இளம்பகம், முக்தி இளம்பகம். சரிங்களா? அப்படி முக்கியமான ஒரு 4 இளம்பகங்கள் இருக்குங்க. இதுல நாமகள் இளம்பகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது என்ன சொல்லுவாங்கன்னா, சீவகனுடைய கல்வி. சீவகன் வந்து வில் வித்தை, யாழ் வித்தையில வந்து சிறந்தவரா இருப்பாரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாழ் போட்டியில ஜெயிச்சுதான் காந்தர்வத்தை கல்யாணம் பண்ணுவாரு. அது மாதிரி வில் போட்டியில ஜெயிச்சுதான் கனகமாலை அப்படிங்கிற ஒரு நாட்டு இளவரசியை திருமணம் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி தன்னோட மாமன் மகளை கல்யாணம் பண்ணும்போது கூட என்ன பண்ணியிருப்பாரு? விமலை, விமலை இல்லைங்க, இலக்கணை, லாஸ்ட் இலக்கணை, அவங்களோட எப்படி திருமணம் பண்றாரு? தன்னுடைய வில்வித்தையை வச்சுதான் எந்திர பன்றியை கொண்டு இவர் வந்து திருமணம் பண்ணியிருப்பாரு இல்லையா? இப்போ வில்வித்தை, யாழ் வித்தை இதெல்லாம் கத்துக்கிட்டது தான் இதுல நாமகள் இளம்பகத்துல பார்க்குறோம். மணமகள் இளம்பகம்னு ஒண்ணு இருக்கு. மணமகள் இளம்பகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவரோட வந்து நாட்டை கைப்பற்றுதல், நாட்டை கைப்பற்றுதல். சீவகன் வந்து திரும்ப கட்டியங்காரன் ஜெயிச்சு நாட்டெல்லாம் கைப்பற்றுவாரா? அதுக்கடுத்து 30 வருஷம் ஆட்சி பண்ணுவாரா? அந்த 30 வருஷம் ஆட்சி தான் பூமகள் இளம்பகம் சொல்றோம். கடைசியா அவர் துறவியா போறாரு. 8 திருமணங்கள் பண்ணியிருப்பாரு. 30 வருஷங்கள் ஆட்சியும் பண்ணியிருப்பாரு. 8 திருமணங்கள், அதுக்கப்புறம் 30 வருஷம் ஆட்சி பண்றாரு. அதுக்கப்புறம் முக்தி நிலைக்காக என்ன பண்றாரு? துறவு போவாரு. அதை பத்தி சொல்றதுதான் துறவு மற்றும் முக்தி. இதுதான் முக்தி இளம்பகம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, ஓகேங்க. இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பாட்டு இருக்கு இல்லையா? இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டு 1, 2, 3, 4, 5, 6 பாட்டு இருக்கும். சரி, 6 பாட்டு, சூப்பரான பாட்டு. பத்மம். ஏமாங்கதனோட சிறப்பை சொல்றாங்க பாருங்க. அந்த நாட்டுல இருந்து வளம் எப்படி இருக்குன்னு. காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடகீறி வறுக்கை புகழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழை பழங்கள் சிந்தும் மாங்கதம் என்று இசையால் திசைபோயது உண்டே. என்னங்க? காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடகீறி வறுக்கை புகழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழை பழங்கள் சிந்தும் மாங்கதம் என்று இசையால் திசைபோயது உண்டே. ஏமாங்கதனோட வளத்தை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ. தெங்கு அப்படின்னா தென்னை மரம். சரியா? காய்மாண்ட காய் நிறைய இருக்கக்கூடிய தென்னை மரத்துல இருந்து பழம் வீழ. தென்னை மரத்தோட பழம்னா முற்றிய தேங்காய் இருக்கு இல்லையா? அது கீழே விழுது. அதாவது காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ. அந்த முத்தின தேங்காய் கீழே விழுறதுக்குள்ள எத்தனை நிலையை கடந்து வருதுன்னு பாருங்க. காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின், கமுகுனா பாக்கு மரம், நெற்றிங்கிறது பாக்கு மரத்தோட உச்சி போகுது. பாக்கு மரத்தோட உச்சியில பூமாண்ட தீந்தேன் தொடகீரி. பூமாண்டனா பூவிலிருந்து எடுக்கப்பட்ட தேன் மேல இருக்கும் இல்லையா? அந்த தேன் கூட்டை கிழிச்சிட்டு கீழே வருது. ஃபர்ஸ்ட் தென்னை மரங்க. தென்னை மரத்துல இருந்து தேங்காய் கீழே விழும்போது
தென்னை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்கு மரம். ஸோ பாக்கு மரத்துல இருக்கக்கூடிய அந்த தேன் தேன் கூடு இருக்கு இல்லையா, அதுல விழுந்து தேனீக்கெல்லாம் பறந்து போகுதுங்க. இப்ப அப்படியே அந்த தேங்காய் எங்க விழுது? வறுக்கைனா பலா மரத்துல விழுந்து பலாப்பழம் சிதறுது. அடுத்து அந்த தேங்காய் திரும்ப கீழே வரும்போது மாங்கனி சிதறி, பெரிய மாமரம் சரிங்களா, ஃபர்ஸ்ட் தென்னை மரம் சரிங்களா, தென்னை மரத்துல இருந்து கீழே விழும்போது அது கீழே பாக்கு மரம், பாக்கு மரத்துல இருக்க தேன்கூட்டை உடைச்சிட்டு கீழே விழுது, அது கீழே பலாமரம், பலாமரத்துல இருக்க பலாப்பழத்துல பட்டு பலாப்பழம் சிதறி போகுது. அப்படியே கீழே வந்துச்சுன்னா மாமரம், மாமரத்துல தேமாங்கனி சிதறி, தேன் போன்ற இனிமையான மாம்பழங்கள் கொத்து கொத்தா இருக்குது. ஸோ அதுல பட்டு மாங்குலைகள் சிதறுது. அடுத்து அந்த தேங்காய் எங்க விழுது அப்படின்னா வாழைப்பழங்கள், அதுக்கும் கீழே வாழை மரம் இருக்கு இங்க மாமரத்து பக்கத்துல, அதுல விழுந்து வாழைப்பழங்கள் சிதறி போகுது. ஏமாங்கதம் என்று இசையா திசை போயது உண்டே. இசைனா புகழ். ஒரு இடத்துல மட்டும் இவ்வளவு சிறப்பா வளமா இருக்குன்னா அந்த ஏமாங்கத நாடே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, இந்த ஒரு இடமே எப்படி இருந்தா அப்போ உங்க நாடு ஃபுல்லா எப்படி இருக்கும்? அதாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் தென்னை மரம், தென்னை மரத்துல இருந்து முற்றி தேங்காய் கீழே விழுது, காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ, அது கீழே விழும்போது கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடகேறி, அப்ப கீழே கமுகு பாக்கு மரத்துல இருக்கக்கூடிய அந்த தேன்கூடு அதுல விழுந்து சிதறி, அடுத்த என்ன இருக்கு, வறுக்கை போழ்ந்து, வறுக்கை அப்படிங்கிறது பலாப்பழம், பலாப்பழத்துல இருந்து பலாப்பழம் சிதறுது, தேமாங்கனி சிதறி, தேமாங்கனி அப்படின்னா என்ன சொல்லுவோம், அந்த மாமரத்தில் இருக்க மாங்குலைகள் விழுந்து மாங்குலைகள் சிதறுது. அடுத்தது தேங்காய் விழுது, வாழைப்பழங்கள் சிந்தும் வாழைப்பழத்துல வந்து மாங்கதம் இசையால் திசை போயது உண்டே. ஒரு இடத்துல மட்டும் இவ்வளவு சிறப்பான வளம் இருக்குன்னா அப்ப அந்த ஊர் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு தேங்காய் கீழே விழுறதுக்குள்ள எத்தனை மரங்களை தாண்டி விழுது, அது சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அடுத்துங்க, வாரி வழங்கும் வள்ளல். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய என்ன சொல்றது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆறை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறு சொல்லுவாங்க. வள்ளல் கைத்தலம் மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லவருக்கு ஊர்தோறும் மொய்த்து ஊராய் வெள்ளம் நாடுமடுத்து விரைந்ததே. வள்ளம் கைத்தலம் மாந்தரின், ஒரு வள்ளலோடைய மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கைகளுடைய வள்ளல் மாதிரி அந்த ஊர்ல ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறுன்னு சொன்னா மால்வரை, மால்னாங்க பெரிய, வரைன்னா மலை, பெரிய மலையில இருந்து கொள்ளை கொண்ட கொழுநிதி, கொழுநிதினா செல்வம், என்ன சொல்றாங்க, வள்ளல் கைத்தல மாந்தரின், வள்ளல் கைத்தல மாந்தலன்னா அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய, எதுவுமே எதிர்பாராமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கைகளுடைய வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வள்ளல்களை போல மால் வரை, அதாவது ஒரு பெரிய மலையில இருந்து, வரைனா மலையா, பெரிய மலையில இருந்து கீழே வரும்போது கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையே, கொழுநிதினா என்ன, செல்வம். அதாவது மலையில இருந்து ஆறு ஓடி வருது, ஓடி வரும்போது அங்க இருந்து என்னெல்லாம் கொண்டு வருது, மரக்கட்டைகள், பாறைகள், கல் எல்லாத்தையும் உருட்டி கீழே கொண்டு வந்துருக்கு. எதுக்காகங்க அப்படின்னு கேட்டா, உள்ளம் இல்லவருக்கு, அதாவது உள்ளம் இல்லவர்னா என்னது, ஊக்கம் இல்லாதவர். எப்படியாவது ஒரு பெரு முயற்சி செஞ்சு நம்ம ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஊக்கம் இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது பெரிய முயற்சி செஞ்சு நம்ம ஒரு வேலை பார்க்கணும், ஒரு விஷயத்தை செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னு எண்ணம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களை கூட வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மலை உச்சியிலிருந்து மரக்கட்டைகள், கல் இதெல்லாம் கீழே கொண்டு வந்து ஊர்தோறும் மொய்த்தூராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்தது. ஊர்தோறும் மொய்த்தூராய்னா அந்த ஆறு பாயக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலயும் கொண்டு வருது. மேல இருந்து கொண்டு வந்து மரக்கட்டையை போடுது, பாறை உருட்டுது. இதை வச்சாவது ஏதாவது தொழில் செஞ்சுக்கோங்க. ஊக்கம் இல்லாமல் பெரிய முயற்சி எடுத்து தொழில் செய்ய இது இல்லாம இருக்கவங்களுக்கு கூட இதுவே கொண்டு வந்து கொடுக்குது. நீங்க இதை வச்சாவது தொழில் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஆறு எங்க ஊர்ல ஓடுது. அதான் ஒண்ணும் இல்லைங்க, ஆறு மேல இருந்து வரும்போது நிறைய செல்வங்களை கீழே கொண்டு வருது. பெரிய முயற்சி செஞ்சு இது பண்ணவங்க கூட இதை எடுத்து வேலை செய்யறாங்க. இப்படிப்பட்ட செல்வங்களெல்லாம் எங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஆறு எங்க ஊர்ல இருக்கு. சரியா? ஓகே. மனம் கவனம் கழனி, சூப்பர். அந்த ஊர்ல கழனி, வயல் இருக்கு இல்லையா, கழனினா என்ன, வயல். இந்த ஊர்ல வயல் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீளினம் செறிமறுப்பு ஏற்றினம் சிலம்ப பண் உரிய பொறிவெறி வராலினம் இரிய புக்குடன் வெறிகமல் கழனியுள் உளுநர் வெள்ளமே. நெறிமறுப்பு சரிங்க, நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீளினம். நெறிமறுப்புனா, மறுப்புனா என்ன, கொம்பு சரிங்க, மறுப்புங்கிறது சொல்லியிருக்காங்க கொம்பு. சரி, வளைந்த கொம்புகளுடைய எருமை, பின்பக்கம் சாஞ்ச கொம்புகள். எருமை மாட்டுக்கு வந்து கொம்பு பின்னாடி சாஞ்சு தானங்க இருக்கும், காளை மாட்டுக்கு நேரம் இருக்கும்.
பார்த்துருப்போம். எருமைக்கு பின்னாடி சாஞ்சு இருக்கும்ல, பின்னாடி வளைந்து இருக்கக்கூடிய கொம்புகளை உடைய எருமையின் ஒருத்தல் நீளினம். அதான் இந்த ஊர்ல வயல் இருக்குங்க. வயல்ல பார்த்தீங்கன்னா எது இருக்குது? இந்த எருமை மாடுகள் உள்ள போய்கிட்டு இருக்கு. நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீளினம். செறிமறுப்பு ஏற்றினம். செறிமறுப்பு அப்படிங்கிறது என்னது? பெரிய எருதுகள். சரி, ஏற்றினம் சொல்லுவாங்க, எருது. நேரான கொம்புகளை உடைய எருதுகள் அந்த பக்கம் வருது. சிலம்ப பண் உரி. அந்த இதெல்லாம் வரும்போது காலடி சத்தம் கேட்குது இல்லையா? காலடி சத்தத்தை கேட்டு பொறி வரி வராலினம். அதாவது அந்த வயலுக்குள் கொடுக்கிற விரால் மீன்கள், வரிகளை உடைய கோடுகோடா இருக்கக்கூடிய வரிகளை உடைய விரால் மீன்கள் அங்க துள்ளி குதிக்குதாம். சரிங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ அந்த பக்கத்துல எருமை மாடுகள் போய்கிட்டு இருக்கு. செறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீளினம். எருமை மாடுகள் சாய்ந்த வளைந்த கொம்புகளுடைய எருமை மாடுகள் வயல்ல நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து நெறிமறுப்பு ஏற்றினம். அந்த நேராக இருக்கக்கூடிய கொம்புகளுடைய ஏறுகள், எருதுகள், காளை மாடுகள் அந்த பக்கம் போகுது. சிலம்பு பண் பொறியி. அந்த பண்ணுங்கிறது ஓசை, ஒலி. சரியா? அப்போ அந்த மாடுகளுடைய சவுண்ட் எல்லாம் கேட்டு பொறிவரி வராலினம். வரின்னு என்னது? அந்த கோடுகள் பொறிச்ச மாதிரி இருக்கக்கூடிய, கோடுகள் வரைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய விரால் மீன்கள் துள்ளி குதிக்குது. எரிய புக்குடன் வெறி கமல். வெறி கமல் என்ன? அதிக மனமுள்ள. இப்படிப்பட்ட அந்த வயலுக்குள்ள, மனமிக்கக்கூடிய வயலுக்குள்ள கழனி, சரியா, மனமிக்க, மனம் கமழக்கூடிய, மண் வாசனை கமழக்கூடிய கழனி வயலுக்குள்ள யார் இருக்கா? உழுனர் வெள்ளமே. அதாவது விவசாயிகள் கூட்டம் கூட்டமா நின்று, வெள்ளம்னா என்ன? நிறைய இல்ல, அது மாதிரி கூட்டம் கூட்டமா நின்று உழவு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. அப்போ அங்க வயலுக்குள்ள பார்த்தீங்கன்னா எருமை மாடுகள் இருக்குது, எருதுகள் இருக்குது, காளை மாடுகள். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய விரால் மீன்கள் துள்ளி குதிக்குது. இப்படிப்பட்ட சிறப்பான வயல்கள், மண் மணத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வெறி கமல், மண் மனம் வீசக்கூடிய கழனி வயலுக்குள்ள உழுனர் வெள்ளமே, கூட்டம் கூட்டமா உழவர்கள் உழவு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க ஊரோட உழவு தொழில் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து தலைவணங்கி விளைந்த நெற்பயிர். எங்க ஊருடைய பண்பு எப்படின்னு முதல்ல என்ன சொன்னாரு? எங்க ஊர் எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கு, அந்த வளங்கள் இல்லையா, வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் அதை பத்தி பேசுற மாதிரி இந்த மரங்களை வச்சுதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 2வது பாட்டுல என்ன பார்த்தோம்? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ரிவர், அது வாட்டர் ரிசோர்ஸம். அடுத்து 3வது பார்த்தோம் விவசாயம், அங்க நடக்கக்கூடிய தொழில், அக்ரிகல்ச்சர் பத்தி பார்த்தோம். 4வது பாட்டு என்ன சொல்லலாம்? அந்த ஊர்ல இருக்கவங்களுடைய பண்புலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சூப்பரா சொல்லுவாங்க. பாட பார்ப்போமா? சொல்லரு சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருயிருந்து ஈன்று மேலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. சரிங்க, இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாப்பா. ஓகே. சொல் அரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல். சொல் அரும்னானது சொல்வதற்கு கடினமா இருக்கக்கூடிய, சொல்வதற்கு கடினமானது சூழ். அது பசும் பாம்பின், பசும் பாம்புனா பச்சை பாம்பு. சூழ்னா என்னது? கரு கொண்ட, அதாவது பச்சை பாம்பு இருக்கு இல்லையா, வயிற்றில் முட்டைகளை வைத்திருக்கக்கூடிய பச்சை பாம்பு. சரியா? வயிற்றுல முட்டைகள் வச்சக்கூடிய பச்சை பாம்பு, அது நகலதுக்கு அப்படி கஷ்டப்படும் இல்லையா, அந்த மாதிரி. சரியா? சூழ் அரும் பசும் பாம்பின். அரும்னா என்ன? கடினமான. அரும் அப்படின்னா நிறைய மீனிங் இருக்கு. அரிதான, கடினமான, அருமையான, இப்படி நிறைய மீனிங் உண்டு. சரிங்களா? அரிதான, கடினமான, அருமையான, நிறைய இருக்கு. இங்க சொல் அரும், சொல்வதற்கு கடினமாக இருக்கக்கூடிய. சூழ் பசும்பாம்பின், அதாவது வயிற்றில் முட்டைகளை வைத்திருக்கக்கூடிய பச்சை பாம்போட தோற்றம் போல எது இருக்குதுன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நெல் வயல்கள் இருக்க நெல் மணிகள். இப்போ ஏங்க இது சொன்னாங்க அப்படின்னா, பச்சை பாம்பு வெளியில பச்சையா இருக்குமா, உள்ளதோட முட்டை எப்படி இருக்கும், குட்டி குட்டியா வெள்ளையா இருக்குமா, அது மாதிரி தானே நெல் கதிர் பாருங்க, பச்சையா இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், நெல் மணிகள் எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கும் இல்லையா? சோ அதான் சொல்லியிருக்கேங்க. சொல்வதற்கு அரிதான, கடினப்பட்டு இருக்கும் எது, பச்சை பாம்பு வந்து முட்டை போட ஸ்டேஜ்ல. அப்படி இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நெல் கதிர் பச்சை கலர்ல இருக்கு, உள்ள வந்து நெல் மணிகள் இருக்கு. சரிங்களா? சோ அப்படிப்பட்ட விளைஞ்சிருக்கக்கூடியது. மெல்லவே கரியிருந்து ஈன்று மேலார் செல்வமே போல் தலை நிறுவி. சரியா? அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சரிங்க, செல்வமே போல் தலை நிறுவி, அதாவது இப்போ நல்லா படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா படிச்சவங்க பண்புள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா படிச்சவங்க பண்புள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, காய்ந்த நெல் மாதிரி தலை குனிஞ்சு நிற்பாங்க. அது நமக்கு முன்னாடி பெரியவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா தலை குனிஞ்சு வணக்கம் சொல்றது, அவங்களுக்கு முன்னாடி போறது, இந்த மாதிரி படிச்சவங்க. இந்த இருக்கா, தேர்ந்த நூல் கல்வி மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை. அதாவது இங்க நல்லா படிச்சவங்க, நூல் தேர்ந்தவர்கள், நல்லா படிச்சவங்க எல்லாம் எப்படி நிற்பாங்க அப்படின்னா, சான்றோர்களுக்கு முன்னாடி தலை வணங்கி நிற்பாங்களாம். எப்படி? காய்ந்த நெல் போல. காய்ஞ்ச நெல் என்ன பண்ணுமா, அதாவது சான்றோர்கள் வரும்போது படிச்சவங்க எல்லாம் எப்படி தலை குனிஞ்சு நிற்பாங்களோ
அது மாதிரி இந்த காய்ந்த நெல் எல்லாம் தலை குனிஞ்சு நிக்குது எங்க ஊர்ல. சரிங்களாங்க? மரியாதை கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி தலை குனிஞ்சு நிக்குது காய்ந்த நெல். ஆனா அந்த பச்சை நெல் எப்படி இருக்கு அப்படின்னா, பச்சை நெல் இருக்கு இல்லையா? அந்த விளையில வருங்க. இந்த பச்சை நெல் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் எப்படி சொல்றது? செல்வம்லாம் அதிகமா இருக்குன்னா யாரையும் மதிக்க மாட்டோம்ல. இப்படி தலை நிமிர்ந்து நிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம். அதாவது உங்க ஊர்ல காஞ்ச நெல் எப்படி இருக்குன்னா, படிச்ச பண்புள்ளவங்க மாரி தலை குனிஞ்சு நிக்குதாம். ஏன்னா காஞ்ச நெல் தலை குனிஞ்சு தானே கிடக்கும். அது வந்து இப்படி படிச்சவங்க மாரி தலை குனிஞ்சு நிக்குது. ஆனா, இந்த பச்சை நெல் இருக்கு பார்த்தீங்களா? பச்சை பாம்பு மாரி இருக்க பச்சை நெல்லு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆ செல்வமே தலையாக கொண்டவங்க. செல்வம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி யாரையும் மதிக்காம இருப்பாங்க இல்லையா? அவங்க எப்படி எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து போறாங்களோ, அது மாதிரி இது இருக்குது அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது பண்புள்ளவர்கள வச்சு நெல்ல வச்சு சொல்லியிருக்காங்க பாருங்க. எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய். இந்த ஊர்ல என்னலாம் ஆயிரம் ஆயிரம் இருக்குன்னு பார்ப்போம். அந்த 2 பாட்டு. எல்லாம் ஆயிரம். அடிசில் வைகள் ஆயிரம் அறப்புறமும் ஆயிரம் கொடியின செய்கோலமும் வைகள் தோறும் ஆயிரம் மடிவியில் கம்மியர்களோடு மங்களமும் ஆயிரம் ஒடிவியிலே வேறு ஆயிரம் ஓம்புவாரின் ஓம்பலே. சரியா? இப்ப பாட்ட பார்ப்போமா? அடிசில் அடிசில் என்னது? உணவு. சோறுன்னு சொல்லுவோமா? உணவு. அடிசில் வைகள் ஆயிரம். இந்த ஊருக்கு போனீங்கன்னா உணவு வகைகள் ஆயிரம் ஆயிரம் கிடைக்கும். அறப்புறமும் ஆயிரம். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறச்சாலைகள் இதுவும் ஆயிரம். அதான் எங்க ஊர்ல நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க? அறச்சாலைகள் ஆயிரம். கொடியினர். கொடியினர்னா பெண்கள். இது எப்படி வந்திருக்கும்னா கொடி இன்னார் அப்படின்னு வரணுங்க. கொடி இன்னார் வரணும். அது வந்து என்ன பண்ணிருக்கோம்? இடைக்குறைன்னு இலக்கண குறிப்பில் சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணிட்டோம்? இதை எடுத்துட்டோம். அதனால இடையின் கொடியினர்னு மாறி இருக்கும். கொடியினார் அப்படின்னு சொன்னா என்னது? கொடியினார்னா என்னது? கொடி போன்ற இடைகளுடைய பெண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? கொடி போன்ற பெண்கள் அப்படின்னு சொல்றது. சரியா? ஓகே. கொடி போன்ற பெண்கள் செய்கோலமும் ஆயிரம். அதாவது பெண்கள் அலங்காரம் செய்யக்கூடிய அழகு நிலையங்கள் ஆயிரம். வைகள் தோறும் ஆயிரம். வகைகள் ஆயிரம். அடுத்து மடிவியில் கம்மியர்களோடும் மங்களமும் ஆயிரம். மடிவில்னா சோம்பேறித்தனம். சோம்பல் இல்லாம வேலை செய்யக்கூடிய உழைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களும் ஆயிரம் ஆயிரமா இருக்கிறாங்க. மங்களம் எங்க ஊர்ல திருமணம் சடங்குன்னு சொல்லி டெய்லி நிறைய விழாக்கள் நடந்துட்டு இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாம ஒடிவு இலை வேறு, அதாவது இலை வேல் ஆயிரம்னு வரும். சரிங்க? இலைனானது நமக்கு வந்து இலை வடிவத்துல வேல் இருக்கு இல்லையா? அந்த வேலை தாங்கி நின்று காவல் காக்கக்கூடிய காவல் வீரர்கள் ஆயிரம் ஆயிரம் பேரு. எங்க ஊர்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னா, அடிசில் வைகள் ஆயிரம். அதாவது எங்க ஊர்ல சாப்பாடு ஆயிரம் ஆயிரம் வகைகள் கிடைக்கும். அறப்புறமும் ஆயிரம். என்னது அறப்புறம்னா என்ன? அறச்சாலைகள் ஆயிரங்கள் இருக்கு. செய் கொடியினர் செய்கோலமும் வைகள் தோறும் ஆயிரம். அதாவது பெண்கள், கொடி போன்ற பெண்கள் அழகு செய்யக்கூடிய அழகு நிலையங்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்குது. அடுத்து சோம்பேறித்தனம் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய உழைப்பாளர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் இருந்து தொழில் பண்றாங்க. அடுத்து மங்களமும். மங்களம்னா நல்ல விஷயங்கள் எங்க ஊர்ல நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஆயிரம் ஆயிரம் நிகழ்ச்சிகள். அது மட்டும் இல்லாம இலை வடிவத்தில் இருக்கக்கூடிய வேலை தாங்கி நின்று ஓம்பல் பாதுகாக்கக்கூடிய காவலர்களும் ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்காங்க. எங்க ஊர்ல இதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பார்ப்பாங்க, நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கலம். எங்க ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க பாருங்க. நற்றவம் செய்வோருக்கு இடம், தவம் செய்வோருக்கும் அஃது இடம். நல்பொருள் செய்வோருக்கு இடம், பொருள் செய்வோருக்கும் அஃது இடம். வெற்றம் இன்பம் விளைவிப்பான் விண்புவந்து வீழ்ந்தன மற்ற நாடு வட்டமாக வைகும் மற்ற நாடரோ. பாருங்க, நல் தவம் செய்பவருக்கு இடம், தவம் செய்பவருக்கும் அஃது இடம். சரி, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா இறைவன் அடையணும் அப்படின்னா துறவு வாழ்க்கை தான் வேணுமா அப்படின்னா கிடையாது. இல்லறமோ துறவரமோ இல்லையா? நமக்கு தேவை என்ன? இறைவனோட நம்பிக்கை. அதான் சொல்லியிருக்காங்க. இல்லறம் துறவரம்னு இருக்குல்லங்க, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. 2 விதமான அறச்செயல்களை ஃபாலோ பண்ணி இறைவனை அடையலாம். அதாவது தவம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒழுக்கம். சரியா? இல்லறமோ துறவரமோ நாம ஒழுக்கமா இருந்தா இறைவன் அடையலாம். அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்படி நற்றவம் செய்வோருக்கும் இடம், தவம் செய்வோருக்கும் இடம். அதாவது இல்லறத்தில் ஒழுக்கமா வாழ்றவங்களுக்கும் இது சரியான இடமா இருக்குது. தவம் செய்யக்கூடிய முனிவர்களுக்கும் இது வந்து சரியான இடமா இருக்குது. சரியா? இப்போ தவம் இருந்து துறவரம் மேற்கொண்டு தவம் இருந்தா தான் இறைவன் காட்சி கொடுப்பாரா அப்படின்னா கிடையாது. சரிங்க? ஸோ இல்லற வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம துறவு வாழ்க்கை மேற்கொண்டாலும் சரி, ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் இங்க பேசப்படுது. அதான் சொல்றாங்க, நற்றவம் செய்பவருக்கும் இடம், தவம் செய்பவருக்கும் இடம். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் துறவரத்தில் இருப்பவர்களுக்கும் சரியான இடம் இதுதான். நற்பொருள் செய்பவருக்கு இடம், பொருள் செய்வாருக்கும் இது இடம். நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, பொருள் இம்மைக்கு தேவையான பொருள், மறுமைக்கு தேவையான பொருள்னு படிப்போம் இல்லையா? ஸோ அப்போ மறுமைக்கு தேவையான பொருள் புண்ணியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கும் எங்க ஊர் சிறந்த ஊர் தான்.
பொருள் இம்மைக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கும் சரியான ஊர். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாமே இருக்கு, எங்க ஊர்ல நல்லவங்க தான் இருக்கிறாங்க, அதனால நீங்க நல்லது செஞ்சு புண்ணியங்களும் தெரிந்து செஞ்சுக்கலாம், சேர்த்து வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கைக்கு பொருள் தேவையா, எங்க ஊர்ல எல்லா விதமான வளமும் இருக்கு, நீங்க பொருள் சேர்த்து வச்சுக்கலாம். அதுதான் நற்பொருள் செய்வார்க்கு இடம், பொருள் செய்வார்க்கும் இடம். சரிங்க. மறுமைக்கு தேவையான பொருள் வேணாலும் சேர்த்துக்கலாம், இம்மைக்கு தேவையான பொருள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கு சரியான இடம் இது. வெற்ற இன்பம் விளைவிப்பான். இந்த ஊர்ல வெற்றி மட்டும்தான் இருக்கு. வெற்றம்னா வெற்றி, வெற்றம்னா வெற்றி. ஸோ இந்த ஊர்ல வெற்றி மட்டும்தான் இருக்கு எங்க மன்னருக்கு. இதை பார்த்துட்டு மற்ற ஊர்க்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வட்டமாக வைகும் மற்ற நாடரும் இருக்குல்ல, வட்டமாக என்ன, சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள், சுத்தி இருக்க நாடுகள்லாம் இந்த ஊரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, விண்வோந்து வீழ்ந்தன. என்ன சொல்றாங்க, சுத்தி இருக்க மற்ற நாடுகள் சொல்றாங்க விண்வோந்து வீழ்ந்தன. இந்த ஊர் உண்மையிலே இங்கதான் இருக்கா, இல்ல வானத்துல தேவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு நாள் அங்க இருந்து வந்துச்சா, எல்லாத்துலயும் சிறப்பா இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஊர் எப்படி இருக்குன்னா, நல்ல தவம் செய்யறவங்களுக்கும் இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்ல இடமா, துறவரத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்ல இடம், மறுமைக்கு தேவையான புண்ணியங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கும் சரியான இடமா, இம்மைக்கு தேவையான செல்வங்களை தேடுறதுக்கும் நல்ல இடமா. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் வெற்றி மட்டும்தான் கிடைக்குமா, இந்த ஊருக்கு தோல்வியே கிடையாது. இதெல்லாம் பார்த்த சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்லையா, மற்ற நாடு வட்டமாக வைகும் மற்ற நாடரோ, சுத்தி இருக்க நாடுகள்லாம் என்ன சொல்றாங்களா, விண் உவந்து வீழ்ந்தன. இந்த ஊர் உண்மையிலே பூமியில தான் உருவாச்சா, இல்ல வானத்துல தேவர்கள் இருக்க நகரத்துல இருந்து இறங்கி வந்துச்சா, இவ்வளவு சிறப்போட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். சரிங்க. இப்ப பாருங்க, இந்த பாட்டை வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு 6 பாடல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 6 பாடல் நம்ம பள்ளி பாடப்புத்தகம் 9ஆம் வகுப்புல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அந்த ஊருடைய செல்வ செழிப்பு, அந்த மரங்கள், இயற்கை வளங்கள் இருக்குல்ல, நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ், அதை பத்தி சொல்லியிருக்கோம். தென் பாருங்க, அந்த ஊர்ல இருக்க ஒரு ரிவர் பத்தி சொல்லியிருந்தோம். அடுத்து அந்த ஊரோட வயல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய வயல்ல இருக்க நெல்லெல்லாம் மனுஷங்களோட பண்புகளோட கம்பேர் பண்றாங்க. அடுத்து அந்த ஊர்ல எல்லாமே ஆயிரமா இருக்கு, மக்கள், அழகு நிலையங்கள் எல்லாமே. அடுத்து அந்த ஊர்ல வந்து எப்படி சுற்றி இருக்க நாடுகள்லாம் இந்த நாட்டை எப்படி புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. ஓகே. இப்படி இந்த நாடு வந்து சிறப்பா இருக்கு. இப்படிப்பட்ட ஏமாங்கத நாட்டு அரசன் தான் யாருன்னா சச்சந்தன், அவங்களோட அரசன் விசயை. ஸோ இந்த இவங்க பையன் தான் யாரு, சீவகன். ஸோ இதைத்தான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்க. ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம், பார்த்தோம் சீவகசிந்தாமணி, நேற்று இன்னைக்கு வந்து சீவகசிந்தாமணி பார்த்துட்டோம். சரிங்க. ஓகே. நாளைக்கு மறக்காம ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதிருங்க. சரிங்க. ஸோ டெஸ்ட் லிங்க் வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு தமிழ் பட்டறை டெலகிராம் சேனலில், தமிழ் பட்டறை டெலகிராம் சேனலில் நம்ம லிங்க் வந்து வச்சுருப்போம். ஸோ மறக்காமல் டெஸ்ட் எழுதிருங்க. சரிங்க. ஸோ அதில் இல்லைன்னா இந்த வீடியோவில் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு மேலே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் டெஸ்ட் எழுதிருங்க. சரிங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் டெஸ்ட் எழுதினா தான் நம்ம இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம், ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம தமிழ் லிட்ரேச்சர் முழுசாக முடிச்சிடலாம். சரிங்களா. கிட்டத்தட்ட பாருங்க, நம்ம காப்பியங்கள் வந்துட்டோம். இந்த காப்பியங்களில் சின்ன சின்ன காப்பியங்கள் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, நமக்கு 10 பாட்டு இருக்குது, 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது, பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், மரபு கவிதை, புது கவிதை, சித்தர் பாடல், நாட்டுப்புற பாடல், அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ இந்த இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே இன்னொரு நாளில் நம்ம நிச்சயமாக லிட்ரேச்சர் முடிக்க போகிறோம் நிறைய விஷயங்களோட. சரி. ஓகே. ஸோ கண்டினியூ வாட்ச் பண்ணி மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.